இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா தம்பி. தம்பி என்ன தம்பி, உங்களுக்கு கல்யாண வழக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னையா பாக்குற? நானும் உனக்கு சொந்தக்காரன் தான். நல்லாதான் போயிட்டு இருக்கு. எங்க நல்லா போயிட்டு இருக்கு? இதோ இந்த புள்ள வேற ஒருத்தனை விரும்பி இருக்கு. அவனுக்கு இந்த புள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா பேசி முடிச்சிருக்காங்க. பத்திரிகை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. தடபுடலாம் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் அவன் கூட கல்யாணம் நடக்கல? அது ஒரு பெரிய கதை. கடைசி நேரத்துல விருப்பப்பட்டவன கட்டி விட்டுருச்சு. அப்புறம் குடும்பமா பார்த்து இவனை இந்த பொண்ணு தலையில கட்டி வச்சுட்டாங்க. 2 பேருக்குள்ள ஒண்ணும் ஒத்துமே கிடையாதான். குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சண்டை சச்சரவான். பாவம் மாப்பிள்ள. பந்தியில சாட்டம் ஒருத்தன் மொய்யெழுதணும் இன்னொருத்தங்கிற கதையா இருக்கு. ஏன்பா, அந்த தமிழ் தங்கச்சியை கட்டினவனும் இந்த பொண்ணை லவ் பண்ணவனும் ஒரே ஆளாமே. ஆமா, அவன் இப்ப உன் வீட்டுல தான் இருக்கானாமே. உனக்கு சங்கடமா இல்லையாப்பா? அட என்னன்னு நீங்க, இந்த பிள்ளைக்கு இது என்ன முதல்லவா? இந்த மாதிரி 2-3 லவ் பண்ணிருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணமா போச்சு. பாவம் சேது ரொம்ப நல்ல புள்ள. வேற எந்த பொண்ணும் ஏற எடுத்து பார்க்காதவன். அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு. சிபி, என்ன சிபி? தமிழ், அங்க பாரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன தடுத்துட்டு இருக்கா? சிபி, அதான் அவ புருஷன் இருக்கான்ல, அப்புறம் என்ன? அத அவன் பாத்துப்பான். ஏய், அவனே வருத்தப்படல. எச்சல தான் புடிச்சிருக்குன்னு இஷ்டப்பட்டு சாப்பிடுறான். அவனுக்காக நீ ஏன்டா வருத்தப்படுற? போடா. என்னப்பா பண்ற? சொன்ன கேளுப்பா. பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். பெரிய மனுஷன் கூட பார்க்காம சட்டையில கை வைக்கிறா. என்னப்பா நீ? நிறுத்துங்கயா. இவங்க தான் பெரிய மனுஷங்களா? பெரிய மனுஷங்களா இவங்களா? உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தா இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா? உங்க வீட்டுல எல்லாம் பொண்ணுங்க இல்ல? உங்க பொண்ணுல யாராவது இப்படி பேசினா இப்படிதான் வேடி பார்த்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்கயா. என் வர்ஷினியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நெருப்பாவ அவ அனுமதி இல்லாம அவளை யாரும் நெருங்க கூட முடியாது. எவனாவது அவளை தப்பா பேசுனீங்க, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். யோ, உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பேசினான்னு வை. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை கேடி கட்டுறது தெரிஞ்சா நீ கட்டி வைப்பியா? அவ வாழ்க்கை எப்படி வேணாலும் நாசமா போட்டோம், வீட்டு கௌரவம் தான் முக்கியம்னு அவனுக்கே கட்டி வைப்பியா? இல்ல அதே மண்டபத்துல அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா விரும்பின ஒருத்தர் இருந்தா அவனுக்கு கட்டி வைப்பியா? இங்க பாருங்க, இவ என் பொண்டாட்டி இல்ல, நான் சப்போர்ட் பண்ணல. நான் இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என் சொந்த அத்தை மக. இவ பிரபுவே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஏன் முன்னாடி இவளை யாராவது தப்பா பேசினா நான் அடிச்சிருப்பேன். நான் இவ கூட வாழல. அது எனக்கும் என் வர்ஷினிக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. அத பேசுறதுக்கு இங்க இருக்கிற எவனுக்கும் அருகதை கிடையாது. வந்துட்டாங்க. போகையா, போய் எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு பாருங்க. அடுத்தவன் பிரச்சனைக்கு அறிவுரை சொல்ல வரானுங்க. வா வர்ஷினி. போதும். நல்லா சண்டை போட்டா.